காலபுருஷ சக்கரத்துல 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசிக்கு வணக்கங்க. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். எப்பா இந்த ஆள் ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதுமே, குருவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர். ஒருத்தங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெறாரோ இல்லையோ, சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை தான். பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா இவர அதிபதியா வச்சுட்டு துலாம் ராசி மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி மனநிலையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்குல தூங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பட்டாச்சு இல்லையா? ஏன் யார்கிட்ட போய் கேட்கறது? யார் நமக்கு பதில் சொல்லுவா? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? எறும்பு கூட துரோகம் நினைக்காதவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, என்னடா வாழ்க்கை இது? இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சத ஃபுல்லா சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சுதானே நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். எனக்குன்னு சுயநலமா கூட யோசிச்சது இல்லையே. ஒருவேளை சுயநலமா யோசிச்சா நான் நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டீங்க. ஆனா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலயுமே துலாம் என்ன பண்ணும்? யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசாது, எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது, எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, கடவுள்கிட்ட வேண்டதே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான். அதே போல தோல்வியை கண்டு தோண்டு போறது கிடையாது. ஆனா ஏன் தூக்குல தொங்கக்கூடிய நிலை? அசிங்கப்படுத்துறாங்க. என்கிட்ட உதவி வாங்கிட்டு என்னையே வந்து துச்சமா பேசுறாங்க. பேசுறது கூட பரவாயில்லைங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் என் மேல பழி போடுறாங்க. போராடி போராடி பாக்குறோம். எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய மனநல. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தலைப்பு பார்த்திருப்பீங்க. நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு ஒரு உறவு. துலாம் ராசிக்காரங்களே, உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா? சனி பகவான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது, எவன் நல்லது பண்றியோ உனக்கு நல்லதை செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துப்பாரு. எவன் கெட்டது பண்றியோ, உனக்கு கெட்டது பண்றாரு இல்லையோ, உனக்கு வந்து அடி அடின்னு அடிச்சு உனக்கு வந்து புரிய வச்சிருவார். அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம ஆள் எடுக்கக்கூடிய பாடத்துல துலாம் ராசிலாம் அடடா ஒரு பெரிய ஒரு புக்கு எழுதி, மகனே எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாதுன்னு அழகா எழுதி வச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவரை பாதிப்பு மட்டும் தான் கொடுப்பாருலாம் நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிடுவார். நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, யாரு உனக்கு நண்பன், யாரு உன எதிரி, எல்லாத்தையும் வெளிப்படையா வச்சிருவாரு. ஆஹா ஓஹோன்னு உறவுகளை மெச்சிக்கிட்டு இருப்போம். அந்த உறவுகள்லாம் யாரு எப்படிங்கிறத அழகா வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டுல கூடிய ஒரு கல்பரேட்டை காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி முகங்களுடைய முகத்திரையை கிழிக்க போற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்ட காலத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரெல்லாம் நீங்க இருந்தாலையும் அடுத்து 138 நாட்களுக்கு தலைவர் அப்படியே மாத்தி வக்ரகதியில உட்கார்ந்து, அதாவது பின்னாடி நோக்கி நகர்ந்து, உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு 138 நாளை கையில கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, அதோட சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன், அதையும் பயன்படுத்திக்கோ, வாழ்க்கையை சீர் பண்ணிக்கோ. அடுத்து நான் சோதிக்க வரப்போ, அதாவது ஒரு வாத்தியாரு ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு டெஸ்ட்ன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம். எல்லாரும் திருன்னு முழிப்போம். அப்ப என்ன பண்ணுவார் வாத்தியாரு? ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன், இந்த பீரியட் படிச்சிருங்க, அடுத்த பீரியட் நான் கடன் வாங்கிக்கிறேன், அடுத்த பீரியட் எல்லாரும் டெஸ்ட் எழுதிடும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்பாடா இதுவாவது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு நம்ம வந்து படிச்சு முடிச்சு ஏதோ அரைகுறையாவது எழுதி அடி வாங்காம தப்பிச்சுப்போம் இல்லையா? அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டா தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அடி மேல் அடி விழும், அம்மி நகர்ந்தோ இல்லையா, நீங்க நகர்ந்து நகர்ந்து போனாலும் விட மாட்டார், இழுத்து பிடிச்சி உதப்பார். ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்திக்க போறோம்? அப்படி என்னப்பா அந்த சனீஸ்வர் பகவான் இந்த வக்ர காலத்துல நமக்கு கொடுக்க போறாரு, தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜா வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதாவது இனி உங்க வாழ்க்கையில சுபபலங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்து 138 நாட்களுக்கு இதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. அதாவது அதிர்ஷ்டம், நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா, வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போலியோ, கூலி வேலை செய்றீங்களோ, இல்ல பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்குறீங்களோ, இல்ல நீங்களே தொழில் அதிபரா இருக்கீங்களோ, யாராக வேணா இருங்க, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதை பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம். நிதிநிலை வலுவா இருக்கும். ஒரு பயணமே போனா கூட அதுல வந்து பண வரவு கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல செய்திகளை கிடைக்க பெறுவீங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும்.
எதிரிகள்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறிட்டு நிப்பாங்க. விலகி ஓடுவாங்க. எப்பா சாமி என்ன விட்டுரு, தெரியாம நான் எதிர்த்துட்டேன். தெரியாம உனக்கு துரோகம் செய்ய வந்துட்டேன். ஓகேங்களா? அதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சிகிட்ட இருந்து ஆதரவு பெருகும். ஏன் நீங்களே ஒரு சிலர் ஆளும் கட்சியில இருப்பீங்க. மேலிடத்துல நல்ல வரவு இருக்கும். உங்களுக்கான பதவிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். சொல்லப்போனா சில பேருக்கு பதவிகள் வந்து ஆன் ஸ்பாட்ல குடுத்திருப்பாங்க. வருமானம் அதிகமாகுது. நல்லா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சொத்து சேர்க்கை இருக்குது. ஆடை, ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க. இது உத்தியோக பணிகள்ல இருந்தீங்கன்னா, உயர் அதிகாரி கிட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. கல்விய பொறுத்தவரைக்கும் வெற்றி கிடைக்கும். வருமானம் பல வழிகள்ல உங்கள வந்து சேரப்போகுது. திரும்பவும் சொல்றேங்க, தொழில் ரீதியா, நிதி ரீதியா நல்லா வலுவா இருக்க போறீங்க. உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது. வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியத்தோட எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துக்கலான்ற மாதிரி துலாம் ராசி இனி பட்டைய கிளப்ப போறீங்க. யார்ரா அது அப்படிங்கிற மாதிரி. தப்பா நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தெனாவட்டா பேசுறோமோ இல்லையா, தெம்பா பேசிருவோம். ஓகேவா? எந்த பிரச்சனையுமே ஒரு மாத்தி யோசிக்கிற மாரி சமாளிச்சு அதுலேருந்து வெளிய வந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல கொடுக்க போறார். இது மட்டும் இல்லாம குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால உங்களுடைய குறிக்கோள்களை அடைய வைக்கிறாரு. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகும். இதோட பண வழியில இருந்த தடைகள் விலகுது. அதாவது நிதி நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்திலயும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, ஒரு பேச்சுக்கு மதிப்பு கூடும். எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ, வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போலியோ, முன்ன சொன்னதுதான் ஆண்களோ பெண்களோ எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேற போறீங்க. கடினமா உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த உழைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒத்துழைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்முறைகளை மாத்திக்கிட்டீங்கன்னாக்கா நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். போட்டி, பந்தயம் எல்லாத்துலயுமே வெற்றி வகை சூடுவீங்க. பெற்றோர் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீருது. குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது. நீங்களாம் விஐபிகளாக வளம் வர போறீங்க. உங்களை தேடி வந்தவங்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி செய்ய போறீங்க. அதன் காரணமா எப்பா இவர மாதிரி ஒரு நல்லவர் இல்லப்பா, இந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்லவங்க இல்லப்பா அப்படின்னு மத்தவங்க வாய் நிறைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். பொருளாதார திட்டங்கள்ல வெற்றி அடைவீங்க. ஏற்றமான சூழ்நிலை. ஒட்டுமொத்தமா சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தூர தூக்கி போடுறாரு. உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாரு. உங்க வாழ்க்கையை புதுவிதமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் மனசை விட்டு அகலுது. உடைய அணுகுமுறையால பகையவர்கள் கூட இப்ப நண்பர்களாக மாறுவாங்க. புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, நல்லா விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, இப்படி யோகங்கள் பழிக்கும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். அலுவலக வேலை தொடர்பா பயணங்கள் போயிட்டு வரீங்க. அந்த பயணங்கள் நன்மை கொடுக்கும். பணவரவு குறைவு இருக்காது. தன்னம்பிக்கை உயர்வை ஏற்படுத்துது. எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியில திக்குமுக்க ஆட போறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். இப்போ தெளிவா சொல்றேன். இன்னும் 15 விஷயங்கள் வந்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். குறிப்பிட்டு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. பல வழிகள்ல, எதிர்பாராத வகைகள்ல உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையை தர போறாரு. எதிர்பாராத வகையில தன லாபம் பெருக போகுது. இப்படி பக்குவமான பேச்சால காரியங்களை சாதிக்க போறீங்க. சொந்த ஊர்லயே உறவுக்காரர்கள் மத்தியில உங்க மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயர போகுது. இரண்டாவது, குடும்பத்திலயும் சரி, வாழ்க்கை துணை வழியிலும் சரி, உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க. இதோட குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. மூன்றாவது, பிள்ளை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். அதே போல ஆல்ரெடி குழந்தைகள் இருக்கு, பாதை மாறி போயிட்டாங்க, ஒழுங்கா படிக்கிறதுல, வேலைக்கு போறதுல, இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட பிள்ளைகள் திருந்துவாங்க. பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க. அதே போல மகனுக்கோ மகளுக்கோ அருகில் இருக்கக்கூடிய தெரிந்த இடத்துல இருந்து சம்மதத்துல பொண்ணு எடுப்பீங்க, மாப்பிள்ளை எடுப்பீங்க. உங்களுடைய உறவுகள்லயே உங்களுக்கு வரன் அமையும். நான்காவது விஷயம், கையில பணம் பொருள் தாங்கும். உங்கள சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீங்க. பழைய கடனா கொஞ்சம் கொஞ்சமா பைசா செஞ்சுருவீங்க. வெளியே பணம் மாட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி வாங்கிருவீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, தொழில் தொடங்குறது, வங்கி கடன் கிடைக்கிறது, ஆரோக்கியத்துல மேம்பாடு, தாய்வழி உறவுக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்பால் நீங்குது. ஸோ ஒட்டு மொத்தமா எல்லாமே சீராகுது. ஐந்தாவது விஷயம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைக்கிறாரு. வெளி வட்டாரத்துல கௌரவம் கொடுது. உங்க பேச்சுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மத்தவங்க பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட ஆலோசனை அதிகமா எதிர்பார்த்து நிற்பாங்க. அடுத்த ஆறாவது, வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப கவனமா போயிட்டு வாங்க. ஃபோன் அடிச்சுனா கூட சரி, ஓரமா வண்டி எடுத்துட்டு பேசிட்டு போங்க. இல்ல கொஞ்ச தூரம் நான் பேசிக்கிட்டே போலாம், அந்த வேலைக்கெல்லாம் இடம் வேணாம். அதே போல தலைக்கவசம் அணியணும்.
இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு செய்யவே கூடாதுன்னு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அதேபோல உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள அடி மனசுலயே வச்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சவங்க தான், கூட பொறந்தவங்க தான், அப்படிதான் இப்படிதான்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி சொன்னீங்கனாக்கா, அது பின்னாடி உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துரும். உஷாரா இருந்துக்கோங்க. 7வது விஷயம், வராதுன்னு நெனச்ச பணம் கைக்கு வரும். ஓகேங்களா? கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருந்த உங்களுக்கு மத்தவங்க கடன் குடுக்கிற வகையில வருமானம் பெருகும். கடன் பிரச்சனை தீரும். ஆனா எத செஞ்சாலும் சரி, பொறுமை அவசியம். 8வது விஷயம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும். குடும்ப உறவுகள், பங்காளிகளுடனான கருத்துக்கள், பேதங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். 9வது, வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. தப்பு கிடையாது. ஆனா கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு. முன்கோபம், எளிதில் உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் சுத்தமா கூடாது. அதே போல ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. பேசுறவன்லாம் நல்லவன் கிடையாது. மின்றதெல்லாம் பொண்ணு கிடையாது. பார்த்து உஷார். அது 10வது, இதுவரைக்கும் விற்கப்படாம இருந்த சொத்துக்களை வித்துட்டு கடன் அடைச்சிருவீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். ஆனா எதை செஞ்சாலும் சரி ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. 11, மொத்தத்துல துலாம் ராசிகளுக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகள் நடக்கும். சுபகாரியங்கள் இந்த தடைகள் நீங்குது. அதீத முன்னேற்றம் இருக்கும். மங்கள காரியங்கள் நடக்கும். உடல் நல மேம்பாடு இருக்கும். 12வது விஷயம், வண்டி, வீடு இதெல்லாம் வந்து சேரும். பெண்களுக்கு வீட்டுல நிம்மதி கிடைக்கும். உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவியா இருக்கீங்கன்னாக்கா நல்ல காலங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். 13வது விஷயம், பெண்மணிகளுக்கு வீட்லயும் சரி வேலையிலும் சரி இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது. அதிகாரிகள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களை ஒதுக்கி வச்ச உறவுக்காரங்கள்லாம் உங்களுடைய அன்பையும் பண்பையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்களே வழியை பேசுவாங்க. வழியை வந்து உறவாடுவாங்க. 14வது விஷயம், சொந்த தொழிலையும் சரி உடைய புதிய முயற்சிகளிலும் சரி இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகுது. பெரிய நிறுவனங்கள்கிட்ட புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க. பங்குதாரர்களை விட்டு பிடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்களை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சிருக்க போறீங்க. லாபமும் முன்னேற்றமும் அதிக அளவுல பெருகும். 15வது விஷயம், உத்தியோகத்துல உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது. இருந்தாலும் தேவையில்லாத குழப்பமும் உள்ளுக்குள்ள இருக்கும். பார்த்து சூதானமா இருந்துக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி வெற்றி நிச்சயம். நம்பி செயல்படுங்க. ஸோ ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பொற்காலம் காத்திருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது சிறப்பான காலங்கிறத உணர்த்தியாச்சு. இது தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் பார்க்கலாமா? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகுது. ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் யோகமான பலன்களை கொடுக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக உண்டாக்கி கொடுக்கிறார். சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார். தொழில உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். ஏகபோக வாழ்க்கையை வாழ வைக்கிறாரு. போட்டியாளர்கள்லாம் வந்துட்டு உங்ககிட்ட போட்டி போட முடியாம பின்வாங்கி ஓடுவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குறாரு. செயல்பாடுகள் லாபமா மாத்தி கொடுக்குறாரு. முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமே இப்ப இருக்காது. எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாரு. நன்மைகளை அதிகரிக்கிறாரு. போராட்டமான நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. இன்னும் சிறப்பா சொன்னா திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. நினைச்சதை சாதிக்க போறீங்க. இப்படி எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய படம் கைக்கு வரும். தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க. தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு திறமைகள் மதிக்கப்படும். ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகுது. திருமணம், வேலை, கல்வி எல்லா விதங்களுமே முன்னேற்றம். மறைமுக எதிரி கூட காணாம போவாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்க. உடல்நிலையும் சிறப்பா இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுல சிலர் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த வரவுகள், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். துரிந்து செயல்படுவீங்க. குடும்பத்தில் கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்திலுமே அடுத்தது சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பிள்ளையுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயருது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். உழைப்பால் உயர்வை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். ஏன்னா இந்த வக்ர காலத்துல உன்னோட முயற்சிகள் வெற்றியாக வரும். சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியை பார்க்க போறீங்க. ஆதாயம் கிடைக்குது. நெருக்கடிகள் ஒரு மாற்றம். முயற்சி வரவு எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். ஒட்டுமொத்தமா செல்வாக்கு உயருதுங்க. பட்டம், பதவி, பொறுப்புன்னு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சிலர்னா வீடு கட்டுறீங்களா இல்லைங்க, கோயிலை வந்து புதுப்பிக்கிறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்யறது, இந்த மாதிரியான வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. யோகமான காலம்னு சொல்லலாங்க. அடுத்து தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம். எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிச்சாலும் பணியிடங்கள்ல சோதனைகள் எல்லாமே விலகுது. மேல அதிகாரியும் உங்களை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. பதவி உயர்வு, இடமாற்றம், எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, ஒரு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். சில வந்து
திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியத்தை எங்கிட்டீங்களா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் விலகுது, வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலைக்கு, கல்வியில சிறப்பா இருக்க போறீங்க, எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க, பொதுத் தேர்வுகளில் வெற்றி உண்டு, போட்டித் தேர்வுகளுமே வெற்றி உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் மருத்துவ சிகிச்சையால உடல் உபாதைகள்ல இருந்து வெளிவர போறீங்க. குடும்பத்தை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் மறையுது, பொருளாதார நிலையில மேம்பாடு, சில குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகும், தம்பதியிட ஒற்றுமை அதிகமாகுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க, அதன் காரணமா மகிழ்ச்சிங்கிறது பல மடங்கு பெருகும். அடுத்த விசாகம் வச்சிரும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. சொல்லப்போனா சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு, முயற்சிகள்ல வெற்றி, பணம் இருந்த தடைகள் விலகுது, யோகமான பலன்களை அள்ளி கொடுக்குறாரு, முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. இதோட நிக்காம பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குறாரு, அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறார், நினைச்ச காரியங்கள்ல வெற்றி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், வேலை தரவங்களுக்கு தகுதியான வேலை அமையும், இளம் வயதுல இருக்கவங்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறாரு, பணவரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு, குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு. பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை எல்லாமே ஏற்படுது. புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறும். வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்குறாரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகுது, எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க. வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு வளர்ச்சி இருக்குங்க. அடுத்து பணியாட்கள், தனியார் அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கூலி வேலையை செய்தாலும் சரி, ஆதரவு பெருகுது, புதிய பொறுப்புகள் வந்து சேரும், உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும், செல்வாக்கு உயருது, விரும்பிய இடமாற்றம், ஊர் மாற்றம் கிடைக்கும், சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க, செல்வாக்கு அதிகமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும், சுயதொழில் செய்வர்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும், குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகுது, பிள்ளைகளுடைய நல்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க, கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, சேமிப்பு அதிகமாகுது, பொன் பொருள் சேர்க்கை உருவாகுது, முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டு. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடிய தடைகள் விலகி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க, விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை மாறுது, முழுவதுமா குணமாக போறீங்க. ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது, நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது, கல்வி, திருமணம் இது போன்ற முயற்சிகள்ல புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது, பொன் பொருள் சேருது. எல்லா விதங்களுமே, அதாவது பாதியில நின்ன விஷயம் சரி, பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம் சரி, உங்களுக்கு சாதகமா நன்மை கொண்டு முடியும். செல்வாக்கு அதிகமாகுது. ஸோ ஒட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே தெளிவா ஒரு விஷயத்த தருது. என்ன தெரியுமா? இந்த வக்ர காலம்ங்கிறது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லி முடிக்கல. கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காம அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களை விட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். 8 தீபம் ஏற்றி வழிபாட முடிச்சுட்டு, அதே போல 8 பேருக்கு அன்னதானம் செய்ய, இவரால உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே நிலைச்சிருக்கும். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகன். இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னாவே பல கட்ட சோதனைக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ நீங்க சாதனையாளர்களாக வலம் வர போறீங்க. அதற்கான வாய்ப்பு தான் அவர் கொடுத்திருக்காரு. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.